உரையாற்றினார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னன்னு சொல்லி சொன்னா, சரவணகுமாரனுடைய கல்வியும் கலையும் என்கிற கருத்துரை, அதை போல கவிஞர் ஆனந்த் நெறியாழ்கையும் செய்து கொண்டு அவர்கள் அநேகமாக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழின் முக்கனியை அப்படி பெய்தும் கொய்தும் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆங்கிலம் கோலோச்சக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்ந்தாலும் கூட துளியும் ஒரு கலப்பட மொழி இல்லாமல் தூய தமிழ் சொற்களை ஆண்டு இருவரும் பேசியதும் சிந்தனையில் தெளிவும் குழப்பம் தடமாற்றம் இல்லாமல் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பிலே கருத்துக்களை ஒரு குறுத்து விரித்து செந்தமிழ் பந்தியாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மிக்க அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு 30 மணித்துளிகள், இனி 30 மணித்துளில தொடங்கியதிலிருந்து ஒரு 30 மணித்துளி என்று கணக்கு வைத்துக் கொண்டாலும் கூட தமிழர் வாழ்வியலை பற்றி அன்று இன்று என்று பிரித்து கொண்டு, ஏன்னா அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர் வாழ்வியல் உண்டு, அதில் மாற்றம் காணாது அன்றைக்கே சிறந்த நிலையை எய்தி இருக்கக்கூடிய தமிழர் வாழ்வு என்கிற காரணத்தால் இன்றும் தொடர்கிறது என்பதை நம்மை உரையாற்றிய 2 பெருமக்கள் முன்முகமாக எடுத்து சொன்னதை நான் அப்படியே வழிமொழிந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்று நாம் பார்க்கிற பொழுது வாழ்வு அப்படிங்கிற சொல்லையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. உலகத்தில் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் கேட்டு பாருங்கள், வாழ்வு என்பதற்கு எதிர்ப்பதம் எது என்று கேட்டால் சாவு என்று சொல்வார். லைஃப் அப்படின்னா டெத்து தான், அது வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அது மாதிரி ஜிந்தகின்னு சொன்னாலும் அது மர்னே என்று சொல்வார்கள். இப்படி பல மொழிகளில் வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவு என்றுதான் சொல்வார்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவு என்று சொல்வதில்லை, தாழ்வு என்று சொல்வார்கள். ஏன்னா மேல்நிலையை விட்டு எந்த சூழ்நிலையாலும் தாழ்நிலைக்கு வந்து விடாது அந்த நிலையை காப்பாற்ற வேண்டும் என்கிற காரணத்தால் தான் வாழ்வுக்கு எதிர்ப்பதும் தாழ்வு. தாழ்வு வந்தாலே அது சாவதற்கு சமம். அந்த மனிதன் செத்து விட்டான் என்று பொருள் என்று வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழ்வின் கண் தாழாமையும் தாழ்வு வந்துடைய வாழாமையும் மானம் என்று மானம் என்கிற அதிகாரத்திற்கு பொருள் எழுதுகிற பொழுது பரிமேலழகர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய இடத்துக்கு கூட நிலை என்று பெயர் வைத்திருக்கிறோம். அப்ப நிலை நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அந்த வாசல்ல இருக்கக்கூடியது நிலை என்று நாம் வைத்திருக்கிறோமே. அப்ப தமிழர்கள் பெரிதும் வாழ்விலே மதிக்கக்கூடியது அவருடைய நிலை. என்றைக்கு அந்த நிலை தாழக்கூடும். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்று சொல்கிறார். இப்ப நாம் பார்த்தோம்னா நிலை தாழ்வாக இருக்கிறதுனா தலை தானாக குனிந்து பார்க்க வேண்டும். நிலை உயர்வாக இருந்தால் தலை நிமிர்ந்து. எனவே நம்முடைய வாழ்க்கை நிமிர்வுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே தவிர எதன் பொருட்டும் தலை குனிந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடக் கூடாது என்பதை தமிழர்கள் உயிர் கொள்கையாக பெற்றிருந்தார்கள் என்கிற காரணத்தினாலே வாழ்வியல்ல அவர்கள் இந்த நிலைப்பாடு நிலை என்பதை எண்ணங்களாலும் வாழ்வியல் முறைகளாலும் அந்த நிலை பெறலாது தவறாது வாழ வேண்டும். குறள் நெறி இருக்கிறது, அன்றைக்கு இருந்தது. குறள் நெறிக்கு பிறள் நெறி இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்கிறோம். திருக்குறள்ல சொல்லப்பட்டது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது அவன் மிக தெளிவாக அன்றைக்கு இருந்த சாஸ்திரங்களுக்கு மாறாக எது செய்தும் கூட தாயினுடைய பசியை ஆற்றலாம் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் திருவள்ளுவர் ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கு துணை. பெத்த தாய் அவள்தான் நமக்கு பசியாற்றினாள், நம்மை வயிற்றிலே சுமந்தாள், கண்ணை விளக்காக்கி ரத்தத்தை பாலாக்கி கையை தொட்டிலாக்கி கருத்தை காவலாக்கி
குழந்தை விழித்திருந்த பொழுது விழித்திருந்து குழந்தைக்கு நோய் வந்தால் மருந்து சாப்பிட்டு வாழ்கிற தாய் அவள் பசியோடு இருக்கிறாள்னா உலகத்துல அந்த அவலத்திற்கு அந்த துன்பத்திற்கு மிகையானது இன்னொன்றும். ஆனால் திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்கிறான், மிக அழகாக சொல்லுகிறான், ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும். ஏன்னா தாய் பசியா இருக்கிறத காணக்கூட முடியாது, காண்பான் ஆயினும் அது காண முடியாது. அப்படி கண்டுட்டான்னா அவளுடைய பசியை தணிப்பதற்கு கூட சான்றோர்கள் பழிக்கும் பிறள் நெறிக்கு போகக்கூடாது என்று குறள் நெறி நம்மை ஆற்றுப்படுத்துகிறது, வழிப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு எல்லா நெறியும் பிறள் நெறியா. ஒரு பெண்ணிடத்துல தப்பு செய்ய போகிறவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப கரெக்ட் பண்றதுங்கிறதே இன்னைக்கு தப்பு செய்வது என்கிற அளவுக்கு வந்து விட்டது. எனவே நெறி விட்டு நிலை கெட்டு இன்றைக்கு திரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை அன்றைக்கும் இன்றைக்கும் ஒத்துப்போய் ஒரு நல்ல வாழ்வு, நிலை கெடாத வாழ்வு, திரியாத ஒரு வாழ்வு வாழ்கிற தமிழர்களையும் பார்க்க முடிகிறது. நிலையிலே எந்த அளவுக்கு மாறுவார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தமிழர் வாழ்வையும் பார்க்க முடிகிறது என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப அறத்திற்கும் தர்மத்திற்கும் விதிக்கப்பட்ட நெறிமுறைகளுக்கு மாறாக வாழ்வை பற்றி ஒரு காலத்துல அச்சப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு அச்சம் கூட அகன்று விட்டதோ என்று நாம் வருந்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அன்றைக்கு தமிழர் வாழ்வு அகம் புறம் என்று இருந்தது, இன்றைக்கு இகம் பரம் என்று ஆகிவிட்டது. என ஒவ்வொரு காலகட்டத்துல எது முதன்மைப்படுத்துகிறது? எந்த நிலையிலும் தமிழர்கள் அறத்தை தவிர்த்து ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்பதை வரையறுத்த அந்த வாழ்க்கையை சுட்டிக்காட்டி அது பெரிது என்று கருதி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஒழுக்கத்தை பெரிது, அது அந்த அறங்களில் தலையான அறமாக இருப்பது ஒழுக்கம்தான் உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது என்கிற காரணத்தினாலேதான் தமிழர்களுடைய இயல்பை பற்றி மிக அழகாக கல்வி கலையினுடைய சிறப்பை பற்றி சரவணன் பேசுகிற பொழுது சொன்னார். தொடர்ந்து பேசுகிற பொழுது நம்முடைய ஆனந்தி அவர்கள் ஒரு பாடலை எடுத்து காட்டினார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்று ஒரு அரசன், பாண்டிய அரசன், அவன் பாடிய ஒரு அற்புதமான பாடல் தமிழர் வாழ்வியல் அன்றைக்கு எப்படி இருந்தது என்பதற்கு தொடக்க வரிகளை அவர் நினைவுபடுத்தி காட்டினார். ஏன்னா தமிழருடைய பண்பாடு என்பது அந்த விருந்தினர், அந்த விருந்து உபசரித்தல், இல்லை அறவோர் கழித்தலும், அந்தனர் ஓம்பலும், துறவோர் கெதிர்தலும், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும், இழந்த என்னை என்று கணவன் விரிந்து போன காரணத்தினாலே தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல், அதையும் நான் இழந்தேன். அறவோர்க்கு அடித்தல் முடியல, கணவன் இல்லாமல் அறம் செய்ய முடியாது. அந்தனர் ஓம்பல், செந்தன்மை பூந்த சான்றோர்களை பாதுகாத்தல், துறவோர்க்கு எதிர்த்தல், உண்மையான துறவிகளை எதிர்கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துதல், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல் என்று இந்த பண்பாட்டு கூறுகளை எல்லாம் என்னால் செய்ய முடியவில்லையே என்று கண்ணகி வருத்தப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை, அருந்தும் மெல்லடகு ஆரிட அருந்தும் என்று அழுது, விருந்து கண்ட போது என்னுருமோ என வெதும்பும் என்று ராமனை பிரிந்து அயோத்தியிலே சிறை வைக்கப்பட்ட சீதை, விருந்து வந்தால் என்னுடைய கணவன் ராமன் எத்தகைய துன்பப்படுவானோ என்று சொந்த இழப்புகளை பற்றி கருதாமல் ஒரு பண்பாட்டு கூறு நாம் கடைபிடித்து அந்த நெறியை விட்டு அதை செய்ய முடியாமல் போகிறதே என்கிற வருத்தம் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதனர் தமியர் உண்டலும் இலரே. ரொம்ப அற்புதமான பாட்டு. ஆனா அந்த பாட்டு தொடங்குகிற பொழுது உண்டார் அம்ம, இவ்வளவு கொடிய இயற்கை சூழல் வந்தாலும், சேதங்கள் வந்தாலும், கொடும் போர்கள் வந்தாலும், இவ்வளவுக்கு பிறகு இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, கடலுள் மாய்ந்த இளம்பெரு, கடல்ல இருந்துட்டான் இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய அரசர் பின் வரிகளை சொல்கிற பொழுது, அத இந்திரலோகத்திலே கிடைக்கக்கூடிய அமுதமாக இருந்தாலும் தனியே சாப்பிட மாட்டார், தன்னந்தனியே சாப்பிட மாட்டார். பாரதி திரைப்படம் வந்த பொழுது இன்றைக்கும் கூட எடுத்து பாருங்கள்,
அவ்வளவு வறுமையிலும் வெளியே இருந்து வீட்டுல இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாம பாரதி நண்பர்களை கூட அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துருவானாம். அப்ப அது செல்லம்மாள் பாரதி பட்ட துன்பத்தை எல்லாம் முழுவதுமாக உள்வாங்கி கொண்டானா இது தெரியாது சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு அற்புதமான காட்சி அந்த இயக்குனர் வைத்தது. பாரதி வாழ்வில நடந்த நிகழ்ச்சி தான். உள்ளே நண்பர்கள் சிலரை அழைத்து கொண்டு வந்து உள்ளே வந்து செல்லம்மாட்ட கொஞ்சம் சாப்பாடு நீ சமைத்து வை என்று சொல்லிவிட்டு போகிற, அரிசி இருக்குதான்னு கூட தெரியாது. அரிசி இருக்குதான்னு கூட தெரியாது. அவர் பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கி அந்த அரிசியை உடனே உலையில போட்டு சமைக்க முடியாது இல்லையா? ஏன்னா எப்படிப்பட்ட அரிசிங்கிறது நாம் சொல்லணுங்கிற தேவையில் இப்ப சில சமயத்துல பங்கீட்டு கடைகள்ல வாங்கக்கூடிய அரிசியை பார்த்தா கையில அப்படியே நகருது, புழு மாதிரி. அது அரிசி வடிவத்திலேயே அப்படியே சரிக்கு சரியா கல்லு, புழுவும் கல்லு இருக்கிறதுனால அதுக்கு புழுங்கல்னு பேர் வச்சிருக்கிறானோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கலப்பட வாய்ந்த அரிசியை நாம் பார்க்கிறோம். பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கி விட்டு வந்த அரிசிய செல்லம்மா உட்கார்ந்து புடைப்பாள். அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். புடைத்து அதில் உள்ள கல்லெல்லாம் நீக்கி விட்டு சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு முறத்திலே வைத்திருப்பாள். வெளியே சென்ற பாரதி வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது முறத்திலே புடைக்கப்பட்ட அந்த கல், அந்த நீக்கப்பட்ட அந்த அரிசியை பார்ப்பான். அதற்கு முன்பே வருகிற பொழுது பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கிய அந்த அரிசி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்தை பார்த்து விட்டு அவன் அப்படியே திரும்பி போய் விட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் வருகிற பொழுது அந்த உடைக்கப்பட்ட கல் நீக்கப்பட்ட அரிசி முறத்தில் இருக்கிறது, அதை எடுத்து முற்றத்தில் இருக்கிற அந்த காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாய் இடக்கூடிய காட்சியை வைத்திருப்பான். விருந்து பரிமாறுகிற பொழுது வந்த விருந்தினரை நாம் கவனிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்கிற காரணத்தால் அரிசிமா கோலல் அமைத்தனல் நங்கை பரிசில் நீட்டினான் பகலவன் தான் என்று குடும்ப விளக்கில் நம்முடைய பாவேந்தர் அரிசியிலே மாக்கோலம் அமைத்து வாசலிலே தன் வாசலுக்கு வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள் கூட வயிறார ஒரு உணவு உண்டு விட்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே அரிசி மாக்கோலத்தை அவர்கள் அமைத்தார்கள் என்று பாவேந்தர் பதிவு செய்த அந்த வரலாறு நமக்கு நன்றாக தெரிகிறது.